வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா உடும்பிரா என்ற இடத்த நிற்கிறேன். குறிப்பாக இந்த இடத்துக்கு ஏன் வந்தேன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு முள்முருங்கை தோட்டம் ஒன்று இருக்கு. ஆரம்ப காலங்களில் கால்நடைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தின் இலையத்தான் உணவாக வந்து வழங்கி இருக்கிறேன். இந்த மரத்தின் இலையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சத்துக்களுமே அடங்கி இருந்தது. இதால கால்நடைகளுக்கு போதிய சத்துக்கள் இதுல இருந்து கிடைச்சது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரம் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போனதால கால்நடைகளுக்குரிய உணவை பெற்றுக்கொள்றதுல வந்து பாரிய பிரச்சனை ஒன்று இருக்கு. இதனால நாங்கள் இரசாயனங்கள் கலந்த உணவுகளை கால்நடைகளுக்கு வாங்கி நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதுல இருந்து கிடைக்கின்ற பாலோ இல்ல கால்நடைகள்ல இருந்து புறப்படுகின்ற இறைச்சியோ என்னவாக இருந்தாலும் அதுலேயும் வந்து ரசாயனங்கள் கலப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. இதால எங்களுக்கும் வந்து நோய்கள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆனா அந்த நிலையை மாற்றி நாங்கள் திருப்பவும் வந்து இந்த மரத்தை எப்படி பயிரிடலாம்னு சொல்லி நாங்கள் சிந்திச்சோம்னா, இந்த மரத்தை வந்து நாங்கள் பயிரிட்டு அதுலேருந்து பயன்களை பெற்று கால்நடைகளுக்குரிய உணவுகளை வழங்குற முறையை பற்றி நாங்கள் சிந்திக்கணும். அப்படி ஒரு முறை ஒன்று ஏற்பட்டது என்று சொன்னா எங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல முன்னோறுவதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து ஏற்படும். இதுக்கு வந்து எங்களை பிரதேசங்கள்ல இருக்கிற விவசாய அமைப்புகள், சங்கங்கள், அது தொடர்பான உத்தியோகத்தர்கள் இந்த மரத்தை எப்படி வளர்க்கலாம் என்று சொல்லி மக்களுக்கு பயிற்சிகளை கொடுத்தா இந்த மரத்தை அழிவில இருந்து நாங்கள் மீண்டும் பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வாழை மரங்களும் நிறைய வளர்த்து வரினம். இந்தியால வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ரம்ப மரம் நிற்குது. எல்லா மரங்களுமே இந்த தோட்டத்துல வந்து காணப்படுது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பப்பாசி மரங்களும் காய்களோட நிக்குது. பாருங்க எப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க. வெத்திலை நிக்குது பாருங்க, நிறைய வெத்திலை மரங்கள் நிக்குது. இதெல்லாம் வெத்திலை மரங்கள் தான். அதே நேரம் கால்நடை வளர்ப்பையும் வந்து சேர்த்து செய்கிறார். ஏன்னா எங்களுக்கு இந்த தோட்டத்துக்கு தேவையான பசலைகளை இதுல இருந்து பெற்றுக்கொள்ளப்படுது. பாருங்க இந்த முருங்கை தோட்டத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 வகையான முருங்கையுமே நிக்குது. பாரம்பரிய முருங்கை நிக்குது. அதே நேரம் அந்த கல்யாண முருங்கை என்று சொல்லப்படுற முருங்கையும் நிக்குது. ஆனா இப்ப தற்காலத்துல கூடுதலா கல்யாண முருங்கையை தான் இதை வந்து பயன்படுத்தினோம். ஆனா அவங்களோட பாரம்பரிய முருங்கை தான் ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தப்பட்டது. இப்ப நான் இதை காட்டுறேன் எப்படி இருக்குமெண்டு. இதை பாருங்க, இது வந்து கல்யாண முருங்கை. இந்த கல்யாண முருங்கைக்கு பார்த்தீங்கன்னா இதுல வந்து இந்த கோடு கூட இருக்கும். அதே நேரம் இந்த மரமும் வந்து தடியும் வந்து மஞ்சள் கலராக வந்து இருக்கும். இதை பார்த்தா தெரியும். இப்ப கூடுதலா இந்த முருங்கை தான் தெரிவு செய்யணும். இதை பாருங்க, இது வந்து எங்களோட சாதாரண முருங்கை. இது எங்களை ஆரம்ப காலங்கள்ல இருந்தது. இதே வந்து கல்யாண உடலுக்கு பயன்படுத்தலாம். நீங்களும் உங்களோட வீடுகளில் நீங்கள் 1 மரம் 2 மரம் வந்து வளர்க்கலாம். ஏனென்றால் உங்களோட வீட்டு தேவைகள், கால்நடைக்குரிய தேவைகளை வந்து நீங்களும் தேவை என்று சொன்னால் நீங்களும் இவ்வாறு இந்த மரத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அப்படி வளர்க்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த தோட்டத்தை வந்து பார்த்துட்டு இவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் 1 மரம் 2 மரம் வீட்டை வளர்க்கலாம். சில பேர் வீட்டை வச்ச மரம், அதாவது வந்து கல்யாண வீட்டுக்கு நட்ட மரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி கிண பேர் விரும்புவீங்களா, ஆனால் அதுக்கு வந்து நோய் வந்துடும். இவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அதுக்குரிய ஆலோசனைகளை கேட்டு எப்படி வளர்க்குறேன்னு சொல்லி கேட்டு நீங்களும் உங்களோட வீடுகளில் வந்து வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த முருங்கையை பொறுத்தளவில் நாங்கள் கல்யாண வீடுகளை அதற்கு பயன்படுத்துறது மட்டுமில்லாமல் இது எங்களோட பாரம்பரியமாக எங்களோட இடங்கள்ல பல்வேறு தேவைகளுக்காக இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக கால்நடைகளுக்குரிய உணவை பயன்படுத்தப்படுது. அடுத்தது மருத்துவ தேவைகளுக்காகவும் நிறைய இந்த முள்முருங்கை வந்து ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இது இல்லாமல் போனதால நாங்கள் கால்நடைகளுக்குரிய உணவை வந்து வேறு இடங்கள்ல இருந்து மேசையோ இல்லாட்டி வேறு உணவுகளையோ சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கு. இது வந்து ஆடு மாடெல்லாம் விரும்பி சாப்பிடும். வணக்கம், நான் ஜெயக்குமார் பேசுகிறேன். இது கோப்பாய் ரோட்ல வந்து நாங்கள் உடும்பிரா கிழக்கு என்ற பகுதியில் இருக்கிறோம். இது பாரதி ஆன்மீக பகுதி. பாரதி என்று சொல்லி சொன்னாலும் தெரியும். அந்த பாரதி என்ற பாம்பில் தான் இப்போ நாங்கள் 2 பேருமே இணைஞ்சு நிற்கிறோம். இங்கே என்னண்டு இந்த முள்முருங்கை தோட்டத்தை எப்படி நீங்கள் ஆரம்பிக்க வேணும்னு ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது? இது நாங்கள் ஏற்கனவே உங்களுடைய கதைச்சிருக்கீங்களா? முதல்ல எடுத்து நாங்கள் உண்மையா வந்து இது வந்து எங்களோட தமிழ் பாரம்பரியத்துல வந்து திருமண வீடுகளில் வந்து முக்கியமானது இந்த முள்ளு முறுக்கு. இது 2 பொண்ணுருக்கு இடத்துல வந்து கட்டாயம் இந்த முறுக்கு மரத்தை வச்சிருப்பினும் அதத்துல வந்து கல்யாண வீடு அண்டும் வந்து ஒரு அரசாணை என்று சொல்லி இந்த முள்ளு முறுக்கை வச்சுத்தான் அந்த சடங்கு செய்யற ஒரு முறை இருக்குது. இந்த முள்ளு முறுக்கு வந்து அப்படியே அழிஞ்சு போனபடியே நாங்கள் அதை கொண்டு வந்து அந்த சம்பிரதாயத்துக்கு இதை கொடுக்கணும், அதுல வருமானம் ஈட்ட முடியுமா என்றதையே நாங்கள் முக்கியமா கருது கொண்டுதான் இதை செய்திருக்கோம். ஒரு கல்யாண உடன் சொன்னாலே
நான் நினைக்கிறேன் நிறைய திறமை அது தேவைப்படும் என்ன. நிறைய அதாவது ஒவ்வொரு கல்யாண வீட்டிலையும் வந்து பொண்ணுக்கும் 2 வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொம்பளை வீட்டுக்கும் வேணும். அதே நேரத்துல வந்து இந்த கல்யாண மண்டபத்திலையும் வந்து அந்த நேரத்துல அந்த முள்ளு முருகன் தடிய அரசாணிய வச்சுத்தான் அதை நடத்தி விண்ணம் வந்து. ஆகவே கட்டாயம் அது முக்கியமான ஒரு பொருள். ஐயர் எப்படி கல்யாண வீட்டுக்கு தேவையோ அதே மாதிரி இதுவும் முக்கியம் தான் அதை சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து அதுக்கு ஒரு நோய் ஒன்று வந்தது. அப்ப அதால வந்து எல்லாருமே அந்த முள்முறுக்கை வந்து அழிஞ்சிட்டுனா தானாயும் வந்து அந்த நோய் காரணமாக அழிஞ்சும் போயிருக்கு. அந்த காலத்துல வேற வேற மரங்களை வந்து கல்யாண வீட்டுக்கு வைக்க பயன்படுத்தி பாவிச்சிருக்கிறேன். சில பேரை பார்த்தா தென்னம்பிள்ளைய வைப்பினம், இல்லாட்டி கமுக கொண்டு வந்து வைப்பினம், கிழுவந்தடிய வைப்பினம். ஆனா உண்மையா அந்த பாரம்பரிய முறையில வைக்க வேண்டியது முள்முறுக்கு. அது சொல்லுவாங்க உண்மையா சுனாமியோட வந்து இது அழிஞ்சு போனது என்று சொல்லி. ஆனால் இது உண்மையாவே வந்து நாங்கள் யோசிக்கிறது வந்து அழிக்கப்பட்டதான் விட்டுருக்குது என்றுதான் சொல்றோம். திட்டமிட்டு அழிக்கப்பட்ட என்னத்துக்காக இதை செய்திருக்கிறோம். இது கால்நடை தீவனம் வந்து அதுக்கு பிறகு பெரிய ஒரு சேலா வந்துட்டுது. இல்லையா இந்த அளவுக்கு வந்து உண்மையா அந்த கடைகள் வந்து அவ்வளவு தூரத்துக்கு போக்கஸ் பண்ணி வர வேண்டிய தேவை இல்லை. அது அவ்வளவு வருகுதுன்றால் இவ்வளவும் இயற்கையா எங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். சரி சரி சரி. அப்ப இது கேட்க வந்து கால்நடைகளுக்கு வந்து உணவா கிடைக்கும். உணவா அது தாராளமா இருந்தது. அதோட இப்ப இல்லாம போயக்குள்ள வந்து கட்டாயம் கால்நடை தீவனம் வந்து நாங்கள் செயற்கையாவே வாங்க வேண்டிய தேவை வந்துட்டு. அது ஒரு வியாபார தந்திருந்தான் யோசிப்போம். அவங்களோட தோட்டத்திற்கு பாப்பமே அப்போ கட்டாயம். இந்த மரத்துல வந்து நோயே இல்லாம வளர்த்து கொண்டு வரையணும். பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். இதுல பாருங்க, கிட்ட காட்டும். இதுல பாருங்க, இந்த நோய் இல்லாம வந்து இந்த மரத்தை வந்து வளர்க்கணும். அதுதான் இதுல முக்கியம். இந்த மரம் நிக்குது, ஆனா நோயோட தான் நிறைய இடங்கள்ல நிக்குது. நோயே இல்லாம இங்க வளர்த்து கொண்டு வரும். இதுலயும் வந்து 2 வகை இருக்கு. என்ன உண்மையா 3 வகை இருக்குது. அதுல 2 வகை மரங்களை தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். இது பாரம்பரிய முறுக்குன்றது வந்து பச்சையா இருக்கும். மற்றது கல்யாண முறுக்குன்றது வந்து இந்த இப்படி கலர் வந்து இது வந்து மஞ்சள் கோடுகள் எல்லாம் வந்து இருக்கும். இதுதான் கல்யாண முறுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்க, கோடோட வர்றது கல்யாண முறுக்கு. மஞ்சள் கோடோட இருக்கும். மற்றது வந்து இங்க இது வந்து பாரம்பரியம் இருக்கு. இது வந்து தனியா பச்சையாவே தான் இருக்கும். இது முழுக்க இந்த முறுக்கு இந்த தடி மற்றது இலே எல்லாமே பச்சையமா இருக்கும். அதுல வந்து தடியும் வந்து மஞ்சளாவே வந்து மாறிக்கொண்டே போகும். எல்லாம் வளரி இது மாறி இருக்கு. தடியும் மாறும். இலையும் வந்து கட்டாயம் மாற்றங்கள் இருக்கு. ஆனா இதுதான் பாரம்பரிய முறுக்குன்றது இதுதான். இப்ப ஹரியானா விடுதலை இது இப்படி இது கலருக்காகவே எல்லாரும் அதை விரும்பி இங்க பாருங்க. இது இந்த கலரை வந்து பாத்தீங்கன்னா இத பார்க்க ஆசையா இருக்க வேண்டியது மண்டபங்கள்ல வைப்பினும் தடியில முழுக்க நல்ல மஞ்சளா வந்திருக்குது. நல்ல மஞ்சளா வந்திருக்கு. என்ன சரி, இப்ப என்னண்டா இந்த நோய் வந்தது தானே, இப்ப பெறாம எப்படி இதை பாதுகாக்கிறேன்டா என்ன நீங்களோட சில ஐடியாக்களை கேட்க வேண்டியிருக்கு. நிறைய பேர் கேட்பினாம என்னண்டு இதை நீங்க வளர்க்குறீங்களா, எல்லாருமே இது வளர்க்குற கஷ்டம் சொல்லி எல்லாம் வெட்டி அழிச்சு போட்டு என்னன்னு அப்ப செய்யலாம். உண்மையா இது நாங்கள் முழுக்க கெமிக்கலையும் தான் யூஸ் பண்றோம். தனியா இயற்கையை பயன்படுத்தி செய்யறாது. பட் இது முயற்சி தான். நாங்கள் வந்து அந்த எங்க பூச்சி என்ன விதமானது புதுசா வருதுன்றதை பார்த்து அவரை இல்லாம பண்றதுக்கு என்னென்ன மருந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிடமோ அதை அப்ளை பண்ணி பாக்குறோம். அதுல வந்து நானும் என்னுடைய அந்த தோட்டத்துல வேலை செய்யறவரும் வந்து முழு முயற்சியா இருக்கிறபடியாத ஒழிய மற்றபடி அதை மருந்தால அதை கட்டுப்படுத்தலாம். அது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இதுல மரத்துல என்ன இத மாற்றம் வருது, அந்த மாற்றத்துக்கு என்ன பூச்சி இதாவது காரணமா இருக்குன்னா அந்த பூச்சியை கண்டு உடனே நாங்கள் அதுக்குரிய வேலையை பார்த்து கொண்டிருக்கோம். அதாலதான் இதை மீட்கக்கூடியதா இருக்குது ஒழிய இவைக்கு இப்ப ஒரு நாங்கள் இந்த மருந்து அடியுங்கோ இதுக்கு அது ஈடாகும்னு சொல்லி சொல்றதுக்குன்ற மருந்து இல்லை. உண்மையா அது மருந்து இல்லை. அது நாங்கள்லாம் அது என்ன செய்யலாம்னு யோசிச்சு அது சில நேரம் எங்களுக்கே தலை சுத்தும். அது அப்படி விதமா மருந்துகள் வரும் பக்கம். அப்ப நாங்கள் அது எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய மாதிரி ஏதோ ஒரு புது மருந்தால நாங்கள் மாத்தி அடிச்சு நாங்கள் இதை மாத்தி கொண்டு வரோம். அதான் சொல்ல முடியுமே ஒழிய மற்றபடி இது கண்டு எங்கட எந்த கடையிலயும் மருந்து இல்லை. அது இவ்வளவு நாள்லயே இல்ல. இந்த குளவிக்கு நாங்கள் இந்த குட்டையை இல்லாம பண்றதுக்கு மருந்து இருக்காண்டா இல்ல. என்ன அது நாங்கள்
எவ்வளவு காலமா இதை நீங்க செய்து வந்து இது வரீங்க? சுமாரா வந்து நாங்கள் இப்ப 6-7 வருஷமா ஆகுது. 6-7 வருஷமா ஆகுது. அப்ப நீங்கள்லாம் இந்த யாழ்ப்பாணத்துல இதை வச்சிருக்கிற நீங்கள் நாங்கள் வேறு இடத்தையும் நான் கேள்விப்பட்ட அளவில் எவ்வளவு இல்லை. இது மெயினா செய்யறது நாங்கள் எப்படி பர்பஸ்ல செய்யறோம். ஆனா நிறைய பேர் வந்து இப்படி ஒரு சிந்தனை ஒன்று வராது. விவசாயத்துல எல்லாரும் வந்து செய்யற பயிரைத்தான் செய்வினா, ஒரு ஆள் நட்டா அந்த பயிரைத்தான் தொடர்ந்து. ஆனா உங்களுக்கு வந்து முன்முடிக்கை செய்ய வேணும் என்ன இப்படி ஒரு எண்ணம் இப்படி வந்தது? நாங்கள் வளமையாவே யோசிக்கிறது அப்படித்தான். யாராவது என்ன அது செய்யாம விடுறதுல என்ன வித்தியாசமா நாங்கள் செய்யலாம்னு யோசிப்போம். போட்டிக்கு அங்க போற மற்ற தொழில இருக்கிறவர் என்ன செய்யறாருன்னா அதே தொழில நாங்க செய்து அவரோட போட்டிக்கு போகணும்ன்ற நோக்கம் எங்களுக்கு அறவே இல்லை. நாங்கள் என்ன வித்தியாசமா செய்வோம் அப்படின்றத நாங்கள் யோசிப்போம். அந்த வகையில முள்முறுக்க வச்சுட்டு யோசிச்சோம். மக்களும் வந்து அதுல தேடிக்கொண்டிருக்கணும்ன்றதை கண்டுபிடிச்சோம். நாங்கள் அந்த இலக்குக்கு போனோம். இப்போ எங்களுக்கு வந்து அதுக்குரிய வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகமா தான் இருக்கு. ஏனென்றால் இதை தெரிஞ்சவன் எல்லாரும் போன் அடிப்பேன், எனக்கு இருக்குதா எங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாராக்கள். இப்ப அவை வாரவைக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குது. நாங்கள் வாழைக்குழியல் வச்சிருக்கிறபடியா அந்த இதுக்கு பந்தலுக்கு கட்டுறதுக்குரிய வாழைக்குழிய வாழையோட சேர்த்து அவைக்கு அதையும் கொடுத்துடுவோம். அப்ப எங்களுக்கு அந்த இதுக்கு வார ஆக்களுக்கு அதையும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இதால வந்திருக்குன்னு நான் சொல்ல முடியும். யாழ்ப்பாணத்துல இருந்து வரையினமா இல்ல வேறு இடங்கள்ல இருந்து உங்கள்ட்ட வரையும் கிளிநொச்சியும் கொழும்புக்கும் அனுப்புறோம். கொழும்புக்கும் அனுப்புறேன் அனுப்புறேன்டா என்ன இப்ப அவை வந்து தடியை உடனே வாங்கி வசல உடனே போட்டு இன்றைக்கு அனுப்பினோம்னா நாளைக்கு வெளியே பொண்ணுக்கு அனுப்புறீங்க. சில இடத்துல அந்த கண்டாயம் எங்கள்ட்ட இருக்குது, கண்டும் இருக்குது. அங்க இது கொண்டு போறார்கள், கண்டாவும் கொண்டு போயினும் பெரும்பாலான சம்பிரதாயத்துக்கு இது தடி வைக்கணும் கொண்டு இருக்கிறோம். ஆனா கண்டா வைக்கிறது நல்ல. நாங்கள் அங்க கொழும்பு கொண்டு போறாங்களுக்கு சாடியில வைக்கலாம்ன்றதுக்காக கண்டாவும் நாங்கள் வச்சிருக்கிறோம். இது வச்சாலும் வச்ச கண்டையும் அவையும் பாதுகாக்க வேணும். அதுல இருக்கு அதுதான் நாங்கள் அப்ப கேட்பினோம் வந்து என்ன நாங்க பாதுகாக்கிறதுக்கு. நாங்க சொல்றது வந்து என்ன இப்ப வளமையாவே உங்களோட வீடுகள்ல இருக்கிற சோப் கரைசலையோ இன்னத்தையோ போட்டு தனி ஒரு மரத்தை பாதுகாக்கிறது கஷ்டம் இல்ல தானே. அவை பாதுகாக்கலாம். அவை கேலசா விடுறபடியாத்தான் அதுல நோய் வருதுன்னு அந்த காலத்துக்கு காலம் பாருங்க. இப்ப முதல் இந்த மரத்துக்கு வந்தது, இப்ப பார்த்தா தென்னை மரத்துக்கும் அந்த பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொல்லி தென்னை மரத்துக்கு வந்த பூச்சி இதுக்குள்ள வந்துட்டு அது இதுக்கும் வந்துட்டு என்ன அதுதான் பிரச்சனை. தென்னை மரத்தால வர பூச்சி வந்து இதுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இதை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வர எல்லாமே பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அந்த பூச்சி அப்படியே வந்து இலைக்கு கீழே இருந்து உறிஞ்சி அப்படியே ஒன்றும் இல்லாம பண்ணிப்போம். வெள்ளை 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 நாங்கள் வந்து என்ன செய்தோம்னா அந்த தென்னை இதுக்கு வந்து தாங்கள் ஃப்ரீயா வந்து மருந்தடிக்கிற மட்டும் அடிச்சு மருந்து அடிச்சேன். அது வேப்பண்ணையம் கரைசலையும் அடிச்சோம். நாங்களே வாங்கி கொடுத்துருவோம். அடிச்ச அடியோட அது வந்து இதுக்குள்ள வந்துட்டு இதுக்கா வந்துடுது. அது எங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நாங்கள் யோசிச்சோம். அது நன்மை கிடைக்குதாக்க நன்மை இல்லை எங்களுக்கு. இதுக்குள்ள வந்து தீமையாகிடுச்சு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி. இப்பவும் உதாரணம் இதுதான் இருக்கு, வெள்ளப்பூச்சி தான் இதுக்குள்ள இருக்கு. பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப இந்த நோயால காலத்துக்கெல்லாம் கட்டுப்படுத்துறதா கஷ்டம். நோயை அந்தந்த நோயை நாங்க கண்டுபிடிச்சு கட்டுப்படுத்த வேணும். வேற வழி இப்ப எங்களுக்கு இல்லை. இப்ப அது வந்துட்டுன்னா இப்ப அதுக்கு மருந்து அடிக்கணும். அப்படியே மாறி மாறி ஏதோ ஒரு வருத்தம் அதுக்குள்ள வருத்தான்னு பாக்கணும். நாங்கள் அதுல முயற்சியா இருந்து அது இல்லாம பண்ணினாலே ஒழிய. உங்களோட இடம் வந்து வளமான மண்ணை கொண்ட இடம் தானே, எல்லா பயிரும் கூடுதலா வரக்கூடியது. இதுக்கு வந்து நீங்கள் நீர்ப்பாசன நடவடிக்கை எல்லாம் செய்யணும். வளமையாவே நாங்கள் வளமையா 4 நாள் செய்வோம். 4 நாளைக்கு ஒருக்கா நீர்ப்பாசனம் வந்து செய்யும். அதான் எங்களோட முறை வந்து அதுதான். சொட்டு நீர்ப்பாசனங்களை தவிர மற்ற வேக்கால் நீர்ப்பாசனம் செய்யறதா இருந்தா இன்றைக்கு செய்தால் 4 நாள் அது கட்டாயம் செய்யும். 4 நாள் கட்டாயம் செய்யும். அது செய்தான் அது வந்து அந்த ஈரம் வந்து சரியான பதத்துக்கு வச்சிருக்கும். இல்லைன்னா காய பண்ணி திருப்பி வந்து நாங்க தண்ணி விடுற ஒரு முறை வந்துடும். வேர்ல அவன் மேல் அள்ளி வேர்ந்தா காய்ஞ்சிடும். அது முறைன்றது 4 நாள் வச்சிடும். சரி சரி சரி. அப்ப இதுக்கு வேற பசலை அப்படியே நாங்கள் கஞ்சல்கள் எல்லாம் போட்டு பசலை எல்லாம் போட்டு கூட இருப்போம். ஏன்னா நெடுக நாங்கள் வெட்டுறபடியா இப்ப எங்களுக்கு நோக்கமே இதுல வர தடியை வந்து அடிக்கடி வெட்டுறது. வெட்டவே அப்படி இல்லை, 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அதுக்கு வெட்டி வீண முழுவதும் பலமையாவே முந்தி வச்சிருக்காக்கள் ஒருக்கா வெட்டி 2 வருஷம் வரைக்கும் அதை விடுவீங்க. நாங்க அப்படி இல்லையே, வளர வளர வெட்டி வெட்டி கொடுத்து கொண்டே இருக்கத்தானே. ஆகவே நாங்க பத்தல போட்டுதானே ஆகும். என்னுடைய தொலைபேசி இலக்கம் வந்து 077 22 30 933 என்ற இலக்கத்துக்கு அழைத்து என்னோட வந்து இந்த நேரமும் இதுல தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் வந்து இப்ப இந்த ஃபார்ம் கூட வந்து இப்ப இந்த கல்யாணம் இருக்கும் நாங்கள் கொடுக்குற அதே நேரத்துல வந்து நாங்கள் இந்த
பந்தலக்கூடிய வாழைக்குலையிலையும் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து நாங்கள் அதுவும் மிகவும் குறைந்த பிரேசஸ்ல வந்து அந்த வாழைக்குலையில கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் எங்கள்கிட்ட இருக்குது. அது அவையிலே வந்து வெட்டி கொண்டு போயினுமா இருந்தால் நாங்கள் வந்து நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் கொடுப்போம். டிரான்ஸ்போர்ட்டுக்குரியது வந்து அதுக்கு தான் செலவுகள் கூடவே இருக்கும். அவைகளுக்கு அந்த செலவுகளை தாங்கள் பாப்பினமா இருந்தால் அவையிலே வந்து எடுத்துக்கொள்ள நாங்கள் அதுகளையும் நல்ல சிறந்த ப்ரைஸ்ல கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த விவசாயத்தை வந்து நாங்கள் இப்ப எங்கேயுமே காண இயலாது. இந்த முள்முருங்கை வந்து நோய் வந்து எல்லா இடமே அழிஞ்சு போச்சு. இவர்கள் வந்து அதை பாதுகாக்கணும்ன்றதுக்காக இதை செய்து வரணும். அதாவது ஒரு பாரம்பரியமான ஒரு பயிரை பாதுகாக்கணும்ன்றதுக்காக இவர்கள் இதை வந்து ஒரு பயிற்சிகையாயே செய்து வரினோம். இது ஒரு வித்தியாசமான முயற்சியை தான் நான் பார்க்குறேன். ஏனென்றா எல்லாரும் ஒரு ஆள் செய்கிற பயிரைத்தான் மெட்டாக்கள் பயிரிடுவினோம். ஆனால் ஒரு முள்முருங்கை தோட்டம்னு சொல்லிக்க நீங்கள் யோசிச்சு பாருங்கோ, அது ஒரு வித்தியாசமான ஒரு வித்தியாசமான சிந்தனையில வந்து இதை உருவாக்கி இருக்கணும். அதால வந்து அவர்களும் பயன்பெறினோம். அதே நேரம் இதை வாங்கி ராக்களும் வந்து பயன்பெறக்கூடிய வகையில இந்த தோட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கணும். எல்லாருமே இப்படி ஒரு வித்தியாசமா சிந்திச்சு செய்யறதுன்றது இந்த காலத்துல குறைவா இருக்கு. ஆனா இவர் வந்து ஒரு வித்தியாசமான சிந்தனையில வந்து இதை உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு வந்து இந்த காலத்துல நாங்கள் வந்து பாராட்டு தெரிவிக்கணும். ஏனென்றா இந்த அழிஞ்சு வார ஒரு இன மரத்தை அவர் பாதுகாத்து இந்த நிலையில வந்து இன்றைக்கும் வச்சிருக்கிறார். எங்களோட பாரம்பரியங்களை பாதுகாக்கணும் என்ற நோக்கில வந்து பயிரிட்டு இருக்கிறார். உங்களுக்கும் வந்து இந்த மரம் தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இது எப்படி வளர்க்கணும் என்று ஏதாவது நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீங்களா இருந்தால் இந்த தோட்டத்தை நீங்கள் உரிமையாளராக இருக்கு நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை விட அவருடைய தொலைபேசி இலக்கமும் நாங்கள் தந்திருக்கிறோம். நீங்கள் அந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கும் ஏதாவது தேவைகளுக்கு இந்த மரம் தேவை என்று சொன்னால் இவரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் வாழை மரமும் இருக்கு. எல்லாமே சேர்த்து நீங்கள் ஒரு திருமண நிகழ்வு என்று சொன்னால் இங்கே வந்தால் வாங்கக்கூடியதாக இருக்கும். இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.